அன்பான மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம விகாவோட ஸ்பெஷல் ஏதாவது ஒன்று வந்தால் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆவோம். நம்ம மிஸ் பண்ணாலும் நம்ம விகா ஃபேன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான், சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல், நமக்கு எப்போவுமே வந்து ஸ்பெஷல் தான். இதுவும் இன்னொன்று ரோட் சீன், இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும், ஒரு எபிசோட் நடக்கும். அதில் வந்து ரோட்டில் வச்சு காவேரி விஜய் வந்து பர்த்டே அன்னைக்கு நைட்டு வந்து பேசுவாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ. இது ரெண்டுமே என்னோடய மைண்டில் எப்போவுமே நம்ம விஜய் காவேரி மகாநதி அப்படின்னு யோசித்தாலே அந்த ரெண்டு தான் எனக்கு மைண்டில் வந்து நிற்கும். அந்த போஸ்டர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கரெக்டாக சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. அப்படிங்கிறத ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அவங்க தான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க, எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், சரிங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நானும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ சீரியலில் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத அவங்க போஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு 1 இயர் வீக்கா அப்படின்னு பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த போஸ்ட்டும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த 2 போஸ்ட் என்னோடய மைண்டில் விஜய் காவேரி நான் பார்த்தாலே வந்து சீரியலில் டெய்லி இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதை பார்த்தாலே எனக்கு அந்த பிக்சர் தான் கரெக்டாக ஞாபகம் வரும். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு மெமரி செட் பண்ணிடுச்சு. நம்ம டைரக்டர் சாருக்கு தான் அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தேங்க் பண்ணணும். அவ்வளோ அழகான ஒரு சீனை கொடுத்து சூப்பராக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ அழகுங்க அது பார்க்க. அதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமானாங்க அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் நம்ம வீக்காவுக்கு நடந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறேன். நடக்குமா அப்படின்றது அழகாக ஒரு செம்மங்க, அது மறக்கவே முடியாது. அதை வந்து எப்படி சொல்கிறது, அது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. அது மாதிரி நம்மளோட வீக்காவுக்கு மறுபடியும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். மறுபடியும் எப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து அழகாக வந்து கொண்டு வந்து காட்டினாங்க அப்படின்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நம்ம டைரக்டர் கண்டிப்பாக விஜய் காவேரியை வச்சு நான் நல்ல பெருசாக சூப்பராக அவங்கள வச்சு உங்களை ஃபேன்ஸுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.